ஏப்ரல் 25, 2023 மகாராஷ்டிரா சந்திரபூர். காலையில நேரம் வெயில் வந்துட்டு இன்னுமே ஏறல. மக்கள் எல்லாருமே ரோட்ல கொஞ்சம் கொஞ்சமா நடமாட ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்கிற சந்திரபூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப வருஷமா ஒரு நபர் ஹெட் கான்ஸ்டபிளா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய பேரு ஜெயந்த் பல்லாவர். இவர் அன்னைக்கு வழக்கம் போல காலையில எந்திரிச்சாரு, குளிச்சாரு, பூஜை பண்ணாரு, காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாரு. உடனடி அவர் அவரோட டியூட்டிக்கு கிளம்பிட்டாரு. இவருக்கு 45 வயசு ஆகுது. ரொம்ப வருஷமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவர் சர்வீஸ் பண்ணிருக்காரு. ரொம்ப நேர்மையான ஒரு போலீஸ் ஆபீசர். யாருக்குமே பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமே பண்ணாத ஒரு நபர். அன்னைக்கு அவருக்கு டியூட்டி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ல. ஜெயந்த் காலையிலேயே அங்க போயிட்டு சேர்ந்தாரு, டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா அவரோட டியூட்டி ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலே அவருக்கு ஏதோ ஒண்ணு அன்ஈஸியா ஃபீல் ஆச்சு. அவருக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரி இருந்தது. என்னது இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்திலே கண்ணு வந்துட்டு மங்கலாச்சு. உடம்புக்குள்ள பல வித்தியாசமான மாற்றங்கள்லாம் தெரிஞ்சது. அவர் ரொம்பவே பலவீனமாகி அங்க அவரால் நிக்க கூட முடியாம கீழே விடுகிறாரு. இப்படி கலெக்டரேட் பில்டிங்ல நின்றுட்டு இருந்த ஆபீசர் ஜெயந்த் வந்து திடீர்னு அங்கேயே சரிஞ்சு விழுந்தத அங்க இருந்த அத்தனை பேருமே பார்த்தாங்க. பதறி போயிட்டு ஓடினாங்க. அவரை தட்டி எழுப்புனாங்க. அவர் எந்திரிக்கவே இல்லை. உடனடியாக அவரை கூட்டிட்டு போயிட்டு சந்திரபூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. டாக்டர்ஸ் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அத்தனை ட்ரீட்மெண்ட்டுமே கொடுத்தாங்க. ஆனா ஜெயந்த் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இறந்து போனாரு. காலையில வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டே டிஃபன் சாப்பிட்டு டியூட்டிக்கு போன அவரு மதியானம் இந்த உலகத்துல இல்ல. வீட்டுல இருக்கவங்களுக்கு இந்த நியூஸ் வந்துட்டு போச்சு. அவரோட வீட்டுல அவரோட ஒய்ஃபும் அவருடைய ஒரே பொண்ணான 19 வயசான ஆரியா அப்படின்றவங்களும் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியா இருந்தது. அவங்க 2 பேருமே பயங்கரமா அழுதாங்க. காலையில போனவர் இப்போ உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லி போன் வந்துச்சு அப்படின்னா ஒரு குடும்பத்தோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இவரோட சடலத்தை வந்துட்டு பிரேத பரிசோதனைக்கு கொண்டு போறாங்க. டெஸ்ட் பண்றாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ரிப்போர்ட் வருது. அதுல இவருடைய மரணத்துக்கான காரணமா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சடன் இல்னஸ். இது சம்பந்தப்பட்ட யாருமே எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்கல. எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுமே ரைஸ் ஆகல. எந்த ஒரு டவுட்டும் இல்ல. எந்த ஒரு சஸ்பிஷனும் இல்ல. இதனால இந்த ஆபீசரோட இறப்பை வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் டெத் அப்படின்னு முடிக்கிறாங்க. அந்த ஃபைல் அங்க க்ளோஸ் ஆகுது. ஆனா அந்த மரணத்துக்கு பின்னாடி ஒரு மோசமான உண்மை வந்துட்டு மறைஞ்சு கிடக்கு. அது வெளியே வர்றதுக்கு இன்னும் 3 வருஷம் ஆகும். இப்போ இந்த ஹெட் கான்ஸ்டபிளான ஜெயந்த் அப்படின்றவர் யார் அப்படின்னு பாத்திரலாம். சந்திரபூர்ல தான் இவர் பிறந்திருக்காரு. வளர்ந்தது, படிச்சது, முடிச்சது எல்லாமே மகாராஷ்டிரால தான். இவரு மகாராஷ்டிரா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் இவரோட வாழ்க்கை முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரூட்ல தான் போயிட்டு இருந்தது அவருடைய டியூட்டி. இவரு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல சர்வீஸ் பண்ணிருக்காரு. டிபார்ட்மெண்ட்ல யாருகிட்ட போயிட்டு இவரை பத்தி கேட்டாலும் இவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேர்மையா வேலை பார்த்திருக்காரு. ஆன் டைமுக்கு எந்த டியூட்டியா இருந்தாலும் போயிட்டு வரோம். ஆனா இந்த ஜெயந்தோடைய உண்மையான உலகம் வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது. அவருடைய வீடு, அவருடைய மனைவி, அவரோட ஒரே ஒரு பொண்ணும் தான். ஜெயந்துக்கு அவருடைய பொண்ணு ஆரியா அப்படின்னா உயிர். எந்த அப்பாவுக்குமே தன்னோட பொண்ணு மேல நிறைய பாசம் இருக்கும். ஆனா ஜெயந்துக்கு அந்த பாசத்தை தாண்டி ஒரு ப்ரொடெக்ஷனும் இருந்தது. ஏன்னா ஜெயந்த் ஒரு போலீஸ் ஆபீசர். டெய்லியும் அவரோட லைஃப்ல அவர் எக்கச்சக்கமான கொலை, கொள்ளை, ஏமாற்றம், இந்த உலகத்தில் இருக்கிற ரொம்ப டார்க் சைடு நிறைய அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அவருக்கு எப்பயுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. தன்னோட பொண்ணு வந்து எந்த ஒரு ஆபத்துலையும் மாட்டிக்க கூடாது, கரெக்டா இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம வளர்க்கணும், ஒரு நல்லபடியா ஒரு பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்ததுனால அவரு ஆரியாக்கு மேல அதிகபட்சமான கேர் எடுத்துப்பாரு. இவங்க என்ன படிக்கிறாங்க, படிக்கிற என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் யாரு, அவங்க போயிட்டு வர இடம் எப்படி இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே இவர் மானிட்டர் பண்ணுவாராம். இவர் அவரோட பொண்ணை வந்துட்டு எந்த லெவலுக்கு பாசமா பாத்துக்கிறாரு, தன்னோட கண்ணு மாதிரி வச்சிருக்காரு அப்படின்றது அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த சொசைட்டியை காப்பாற்றக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்றப்ப தன்னோட பொண்ணு மட்டும் ஒரு சும்மா விட்டுருவாராம். இப்படி இருந்த இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 25, 2023 இந்த உலகத்தை ஒட்டி போயிட்டாரு. இப்படி சடனா இவருக்கான இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட டிபார்ட்மெண்ட்ல அவரு கூட ஒர்க் பண்ண கொலீக்ஸ் அத்தனை பேருக்குமே பயங்கரமான ஷாக். நேத்து வரைக்கும் நல்லா இருந்தவர், டியூட்டிக்கு ரெகுலரா வந்துட்டு இருந்தவர், திடீர்னு இதுக்கு மேல வரமாட்டாரு அப்படின்றப்ப எப்படி இருக்கும் இவங்களுக்கு? இப்படி அப்படின்னா அவங்களோட வீட்டுல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? நாட்கள் போக போக அந்த வீட்டை பார்த்துக்கிட்ட ஒரு நபர் இல்லை அப்படின்றப்ப அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இவருக்கு பிரேத பரிசோதனை பண்ண அந்த ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவரோட உடம்புல எந்த ஒரு கீறலும் இல்ல, அடிபட்ட மாதிரி எந்த ஒரு தடயமும் இல்ல, டிஃபென்சிவ் வூண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கூட எதுவுமே இல்ல. ஸோ சஸ்பீஷியஸ் ஃபைண்டிங் அப்படின்றதே கிடையாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாகவே இருந்திருக்கு.
சரி, இப்ப ஜெயந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசர், அவர் டியூட்டியில இருக்கிறப்பே வந்துட்டு இறந்திருக்காரு. இத டையிங் இன் ஹார்னஸ் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணுவாங்க. இந்த மாதிரியான கேசஸ்ல கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கு. இத கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூட்டியில் இருக்கிறப்ப அந்த நபர் வந்துட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரு ஒருத்தருக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டு கொடுப்பாங்க, அந்த குடும்பத்துக்கு வந்துட்டு ஹெல்ப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப ஜெயந்துக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கு. அந்த பொண்ணு வந்துட்டு ஆரியா. அவங்களுக்கு அந்த ஜாபை கொடுக்கலாம் அப்படின்ட்டு டிபார்ட்மெண்ட் இமீடியட்டா இதை ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப சின்ன பொண்ணு. இப்ப அப்பா இல்லாம தனியா இருந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க பாவம். அப்படிங்கிறதுனால தன்னோட அப்பா கூட வேலை பார்த்த அத்தனை பேருமே வந்துட்டு இந்த பொண்ணுக்காக ஹெல்ப் பண்றாங்க. எல்லா ப்ரொசீஜர்ஸையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்றாங்க. பேப்பர் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேலைக்கான எல்லா ப்ராசஸும் நடந்துச்சு. அதே வருஷம் பாத்தீங்கன்னா ஆரியா கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஆரியா தன்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் புகுந்த வீட்டுக்கு போக கிடையாது, தன்னுடைய அப்பா வீட்டிலே தான் தங்கி இருந்தாங்க. இதுக்கப்புறம் இப்படியே சில நாட்கள் ஓடிச்சு. நாட்கள் மாசங்களாச்சு, மாசம் வந்துட்டு வருஷங்களாச்சு. ஆரியாவுடைய கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிட்டு அவங்க போலீஸ் ஆனாங்க. அவங்களுடைய போலீஸ் ட்ரைனிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. டியூட்டியில் இருந்த ஒரு அப்பா இழந்த ஒரு பொண்ணு வந்துட்டு அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அதே வேலையில அதே யூனிஃபார்ம் போட்டு வெளில வர்றப்ப அதை பாக்குறவங்க அத்தனை பேருக்குமே ஒரு எமோஷனலான மொமெண்டா இருந்தது. இப்படி 3 வருஷத்தை கடந்துச்சு. ஜெயந்தோட மரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய மெமரியில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சது. இது ரொம்பவே சோகமான ஒரு சம்பவம் தான். இருந்தாலும் அவங்களோட லைஃப்ல வந்துட்டு மூவ் ஆன் ஆகணும்ல. இப்படி எல்லாருமே மறந்த ஒரு சமயத்துல தான் இந்த வருஷம் மார்ச் 2026 ராம்நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு நபர் வந்துட்டு நுழையிறாரு. அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படியே அவர் சொன்ன ஒரு விஷயம் பல வருஷமா மூடி கடந்த ஒரு ஃபைலை மறுபடியும் தட்டி எடுத்தாங்க. அன்னைக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்த அந்த நபரோட பேர் வந்துட்டு ஆஷிஷ். அந்த நபருக்கு 30 வயசாகுது. அந்த நபர் வேற யாரும் கிடையாது, ஆரியாவுடைய ஹஸ்பண்ட். ஆஷிஷ் அந்த ஸ்டேஷனுக்கு சும்மா வர கிடையாது, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காரு. அவரு நேரா சந்திரபூர் எஸ்பியான முமுகா கிட்ட போயிட்டு என்கிட்ட சில போன் கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்கு, வீடியோஸ் எல்லாம் இருக்கு. இதை நான் 3 வருஷமா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது என்கிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ். இது நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இது எதை பத்தினது அப்படின்ற மாதிரி ஆபீசர் கேட்டதுக்கு இது 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஜெயந்த பத்தினது. எல்லாருமே இது இயற்கை மரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அது இயற்கை மரணம் கிடையாது, திட்டம் போட்டு பண்ண ஒரு கொலை அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஸ்டேஷன்ல இருந்து அத்தனை பேருமே ஷாக் ஆகுறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பத்தி, அது அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கே நடந்த ஒரு விஷயத்தை பத்தி இப்போ ஒரு நபர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த கொலை யாரு பண்ணா, எப்படி பண்ணா அப்படின்ட்டு இவர் ஒரு பேரை சொல்றாரு. இந்த பேரை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஆபீசர்ஸ்க்கு இன்னுமே ஷாக்கா இருந்தது. இந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயந்த் வந்துட்டு கடைசியா டியூட்டிக்கு கிளம்புற அந்த சமயத்துல அவருக்கு விஷம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இந்த நபர் தான் விஷம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஜெயந்தோடைய ஒரே ஒரு பொண்ணான அந்த சமயம் 19 வயசுல இருந்த ஆரியாவோட பேரை சொல்றான். இந்த கன்ஃபெஷன்ல போலீஸ் ஆபீசர்ஸ் இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட் ஒன்று நோட் பண்ணாங்க. அது என்னன்னா, இங்க வந்து இத்தனை உண்மையை சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆஷிஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான விட்னஸோ ஒரு சாதாரணமான இன்ஃபார்மரோ கிடையாது. இவன் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த கொலை பிளான்ல இவனுமே ஒரு பார்ட்டா இருந்திருக்கான். அதாவது அந்த கொலையில இவனுமே இன்வால்வ் ஆயிருக்கான். பொதுவாகவே ஒரு நபர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த கொலை எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும், அதுல எனக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப ரேரு. ஆனா இப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த விஷயம் அவனுக்கும் பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுமே தான் ஒத்துக்கிட்டான். இப்படி 3 வருஷமா வாய் மூடிக்கிட்டு இருந்த இந்த நபர் வந்து எதுக்காக இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த உண்மையை சொல்லணும்? இந்த விஷயம் தெரியணும்னா இதுக்கு முன்னாடி போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தெரியணும். இப்போ ஆஷிஷோட கன்ஃபெஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்த ராம்நகர் போலீஸ்க்கு இது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது. ஏன்னா இது 3 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் ஆன ஒரு கேஸ். இந்த கன்ஃபெஷனை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது, நம்மளுக்கு ஒரு சாலிடான எவிடன்ஸ் வேணும். லீட் இன்வெஸ்டிகேட்டர் இந்த கேஸை வந்துட்டு மறுபடியும் எடுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நடத்தினாங்க. PSI கிருஷ்ணா வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாரு. இவங்க முதல் வேலை என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023ல செய்யப்பட்ட அந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டை மறுபடியும் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்றாங்க. 2023ல இந்த இறப்பு நடந்தப்ப பிரேத பரிசோதனை பண்ணி ரிப்போர்ட்ல இவரோட இறப்புக்கான காரணம் வந்துட்டு சடனா அவரோட உடம்புல முடியாம போனதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. இதுக்கான முக்கியமான காரணம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவரோட உடம்புல எந்த ஒரு சின்ன கீறலும் இல்லை. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல டீப்பரா ஃபாரன்சிக் அனாலிசிஸ் எல்லாம் அவங்க பண்ணாமலே விட்டுருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய தப்பு. ஒரு 45 வயசு இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசர், பெருசா அவருக்கு எந்த ஒரு மெடிக்கல் கண்டிஷனுமே இல்லை, அப்படி இருக்கிறப்ப சடனா அவர் இறந்துட்டார் அப்படின்னு
அப்படின்றப்ப அந்த சடலத்தை வச்சு ஒரு டாக்ஸாலஜி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு கூட அந்த சமயத்துல யாருமே முடிவு பண்ணல. அவரோட சடலத்தை வச்சு விஷம் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரியான டாக்ஸிகாலஜி டெஸ்ட் வந்துட்டு நடத்தி இருக்கணும். இப்படி பண்றது வந்துட்டு டிபார்ட்மெண்ட்ல கட்டாயம். ஆனா அது அந்த சமயத்துல நடக்கல. இப்போ 3 வருஷம் முடிய போது போலீஸ் ஆபீசர்ஸ் மறுபடியும் ஒரு பிரேத பரிசோதனை பண்ணி ரிப்போர்ட் எடுக்கணும்னு நினைச்சாங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. அந்த சடலத்தை எடுத்து மறுபடியும் கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணாங்க. இப்படி ரீ எக்ஸாமின் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கு, இவரோட உடம்புல வந்துட்டு நஞ்சு கலந்துருக்கு அப்படின்னு. இந்த முறை இது ஒரு இயற்கை மரணம் கிடையாது, யாரோ ஒருத்தங்க இவருக்கு விஷத்தை கொடுத்திருக்காங்க, இது திட்டம் போட்டு பண்ணப்பட்ட கொலை அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ ஆபீசர்ஸ்க்கு இருக்கக்கூடிய அடுத்த கேள்வி, ஜெயந்தோடைய உடம்புக்குள்ள எப்படி இந்த விஷம் போச்சு? அடுத்ததா போலீஸ் ஆபீசர்ஸ் ஆஷிஷ் கொடுத்த அந்த போன் ரெக்கார்ட்ஸ், வீடியோஸ் இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டையுமே வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே ஒரே ஒரு டைரக்ஷனை நோக்கி தான் பாயிண்ட் பண்ணுச்சு. அது ஜெயந்தோடைய ஒரே ஒரு பாசத்துக்குரிய பொண்ணு ஆர்யா. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்யா அன்னைக்கு காலையில அவங்க அப்பா சாப்பிட்டு போற அந்த சமயத்துல ஒரு மில்க் ஷேக் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மில்க் ஷேக்குள்ளதான் இந்த விஷத்தை வந்துட்டு அவங்க கலந்துருக்காங்க. அவரும் அதை வாங்கி குடிச்சிருக்காரு. சொல்ல போனா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒன்று பண்ணி தர்றப்ப எப்படி வேணாம் அப்படின்னு சொல்ல முடியும்? தன்னோட பொண்ணு ஆசையா ஒரு மில்க் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி தருது அப்படின்ட்டு அதை குடிச்சிட்டு டியூட்டிக்கு போனவர் தான் திரும்பி வரவே இல்லை. ஆனா ஆர்யா எதுக்காக இப்படி பண்ணணும்? இதுக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல மொத்தம் 2 மோட்டிவ் வந்துட்டு தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் மோட்டிவ், 2022ல இருந்து இவங்க ஆஷிஷ் அப்படின்ற ஒரு நபர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. ஜெயந்த் வந்துட்டு இதை கடுமையா எதிர்த்தாரு. ஆர்யாவுக்கு வந்துட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சாரு. போன் யூஸ் பண்றதை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ண சொன்னாரு. வெளியில் நீ போக கூடாது, அப்படி நீ வெளியில போற அப்படின்னா எங்க போறன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னாரு. இவர் ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படிங்கறதுனால வெளி உலகம் மோசமா இருக்கும், இந்த பொண்ணு போயிட்டு எங்கேயும் மாட்டிக்க கூடாது அப்படின்ற பயம் தான் அவருக்குள்ள இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு இப்பதான் 19 வயசு ஆகுது அப்படின்றதுனால இவர் எல்லாத்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ணாரு. ஆனா அது தன்னோட பொண்ணான ஆர்யாவோட கண்ணு வழியா பாக்குறப்ப நம்மள ரொம்ப இவர் கண்ட்ரோல் பண்றாரு, இவர் சொல்றத மட்டும் தான் நம்ம செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி தோணுது. மொத்தத்துல இவர் நம்மள கொடுமை பண்றாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. தன்னோட அப்பாவே வந்துட்டு ஒரு தடையா தெரிஞ்சிருக்காரு. இவங்களுடைய 2வது மோட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க லவ் பண்ணக்கூடிய ஆஷிஷோட அப்பாவும் ஒரு போலீஸ் ஆபீசர் தான். இதை தொடர்ந்து ஆஷிஷுமே ஒரு போலீஸ் ஆபீசர் தான். இந்த போலீஸ் ஆபீசர் பதவி இவனுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய அப்பா வந்துட்டு டியூட்டியில் இருக்கிறப்ப இறந்து போயிட்டாரு. இதனால இந்த கம்பேஷனட் கிரவுண்ட்ல தான் ஆஷிஷ்க்கு வந்துட்டு போஸ்டிங் கிடைச்சது. இப்ப ஆர்யா இந்த விஷயத்த பாக்குறாங்க. இந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆர்யாவோட மைண்ட்ல இப்படி ஒரு மோசமான ஒரு ஐடியாவே வருது. என்னுடைய அப்பா டியூட்டியில் இருக்கிற அந்த சமயத்துல இறந்துட்டா அந்த ஜாப் வந்துட்டு நம்மளுக்கு தானே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு அப்பாவுடைய மரணம் ஒரு மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. இதை கேட்குறப்பே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கடுப்பாகுது. எப்படி ஒருத்தங்களால் இவ்வளோ மோசமாக யோசிக்க முடியும் அப்படின்றதே எனக்கு புரியல. சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா வந்துட்டு இவங்களை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ப்ராபப்ளி இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் ஆரம்பித்து இவங்க சாப்பிட்ட சாப்பாடு வரைக்கும் எல்லாமே அவங்க அப்பா அத்தனை வருஷமாக உழைச்சதுனால கிடைச்சது. சொல்லப்போனால் அவர் ராப்பகலாக உழைச்சி இவங்களை சொகுசாக வச்சுருந்துருக்காங்க. அந்த ஒரு நன்றி கடன் கூட இல்லை. மனுஷங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் நன்றி உணர்வு இருக்கணும். ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியும் இல்ல, தலையில வந்துட்டு அறிவும் இல்ல அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. ஒரு திருக்குறள் இருக்கு, என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, பெரிய பெரிய தப்பு பண்ணவங்களுக்கு கூட ஏதோ ஒரு மூலையில அவன் வாழ்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். ஆனா நமக்கு ஒருத்தங்க நல்லது பண்ணி அந்த நல்லதை நம்ம மறந்துட்டு அவங்களுக்கான நன்றியை காட்டாம அவங்களுக்கே துரோகம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த உலகத்துல எப்பயுமே மன்னிப்பு கிடையாது, வாழ்றதுக்கு இடமும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி இருக்காரு. 2026லயுமே நம்ம இதை யூஸ் பண்றோம். இன்னும் எத்தனாயிரம் வருஷம் ஆனாலும் இந்த குரல் வந்துட்டு நிற்கும். மனுஷங்க அப்படின்ற ஒருத்தங்க இருக்கிற வரைக்கும் மொத்தத்துல மனுஷனா கொஞ்சமாச்சும் நன்றி வேணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆர்யா வந்துட்டு பிளான் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க கையில விஷம் இல்ல. அதை எப்படி அரேஞ்ச் பண்றது அப்படிங்கிற கனெக்ஷனும் அவங்க கிட்ட இல்ல. இங்கதான் இந்த கேஸுக்குள்ள ஆஷிஷ் உள்ள வரும். ஆஷிஷ்க்கு பத்ராவதியில ஒரு கசின் இருக்கான். அந்த பையனுக்கு வெறும் 13 இல்ல 14 வயசு தான் இருக்கும். சின்ன வயசு தான் இருந்தாலும் அந்த பையனோட சேர்க்கை எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சரி கிடையாது. தப்பான வழியில போற பல ஆட்களோட அந்த பையனுக்கு பழக்கம் இருந்தது. கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆஷிஷ் வந்து அந்த கசினை கான்டாக்ட் பண்றான். இப்ப அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யா அப்படின்ற ஒரு நபரை வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். எல்லாருமே அந்த நபரை மாண்டி அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். அந்த சமயம் அந்த மாண்டி அப்படின்ற அந்த பையனுக்கும் வயசு வந்து பாத்தீங்கன்னா 19 தான். அந்த மாண்டி அப்படின்ற அந்த பையன் விஷத்தை ரெடி பண்றான். அந்த விஷத்தோட வேலை
5,000 rupees. ஒரு மனுஷனோட உயிர் எடுக்கிறதுக்கு இவங்க ஃபிக்ஸ் பண்ண காசு 5,000 ரூபாய். அந்த அப்பா தன்னோட பொண்ணை வளர்த்துறதுக்காக படிக்க வைக்கிறதுக்காக இது வரைக்கும் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. ராப்பகலா உழைச்சிருக்காரு. அந்த அப்பாவோட உயிர் எடுக்கிறதுக்கு தன்னோட பொண்ணு வந்துட்டு 5,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆஷிஷோட கைக்கு வந்தது. ஆஷிஷோட கையில இருந்து ஆர்யாவோட கைக்கு வருது. இப்போ இந்த பிளானுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 பேர் இருக்காங்க. மாஸ்டர் மைண்டு ஆர்யா, யார் யார் எங்கெங்க இருக்காங்கன்னு கனெக்ட் பண்ணது ஆஷிஷ், சப்ளை பண்ணது மாண்டி, இன்டர்மீடியட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன். இப்போ இவங்க கொடுத்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் இருந்தது. அது என்ன அப்படிங்கறத நம்ம பப்ளிக்கா பேச வேணாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கிளியர். இவங்க கைக்கு கிடைச்சிருக்க அந்த விஷம் வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமான விஷம் கிடையாது. இதை சாப்பிட்டா ஒரு நபருக்கு இயற்கையாவே ஏதோ ஒன்று ஆன மாதிரியான சிம்டம்ஸ் மட்டும்தான் இருக்கணும். வாயிலிருந்து ரத்தம் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்காம உள்ளுறுப்புகள் எல்லாமே செயலிழந்து இயற்கையாவே அவங்க இறந்து போன மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணும். ரொம்பவே பக்காவா பிளான் பண்ணி அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தயாரிக்கப்பட்ட விஷம். ஒரு 19 வயசு பொண்ணு வந்துட்டு இந்த லெவலுக்கு மோசமா பிளான் பண்ணுவாங்களா அப்படின்றது இந்த கேஸை பார்க்குறப்ப பல இடங்கள்ல நம்மளுக்கு தோணுது. ஏப்ரல் 2023 ஜெயந்த் வந்துட்டு இறந்து போனாரு. அடுத்த ஒரு மாசத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆர்யா ஆஷிஷை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்பா இறந்து முழுசா ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி யாருக்குமே எந்த விதமான சந்தேகமும் வரல. காரணம் என்னன்னா இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அப்பா இல்லாம தனியா இருக்கு. அந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும், அது சந்தோஷமா இருக்கணும்னு சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருமே நினைச்சாங்க. அவங்க அப்பா கூட ஒர்க் பண்றவங்க அத்தனை பேருமே பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ ஆர்யா வந்துட்டு ட்ரைனிங்க்கும் போனாங்க. அதாவது அவங்க அப்பாவை கொண்டுட்டு அவங்க அப்பாவோட யூனிஃபார்மே போட்டுட்டு அவங்க ட்ரைனிங்க்கு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் ஆர்யாவோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப்ல சின்னதா ஒரு குற்ற உணர்வு கூட இருக்கிற மாதிரி தெரியல. புதுசா ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ப்ரொஃபைல் மேக் பண்ணாங்க. மிடில் நேம்ல அவங்க அப்பாவோட பேரை சேர்த்தாங்க. கூடவே மகாராஷ்டிரா போலீஸ் அப்படின்னு பயோல போட்டாங்க. அந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்டுக்கு மேல போஸ்ட் போட்டுட்டே இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட போட்டோஸ், வீடியோஸ், பார்ட்டி வீடியோ, புது புது இடங்களுக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றது, ஆஷிஷ் கூட போட்டோஸ், ரொமான்டிக் வீடியோஸ் அப்படின்னு எக்கச்சக்கமா போஸ்ட் பண்ணாங்க. பாவத்துக்கு மேல கட்டின ஒரு வாழ்க்கை வந்துட்டு எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்கும்? 2025 எண்டில் ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷிஷை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியில் அனுப்பிடுறாங்க. ஆஷிஷ்க்கு அவங்க அப்பா இறந்து போனதுனால அந்த வேலை கிடைச்சது. ஆனால் அந்த வேலையில் இவன் ஒபீடியண்ட்டாக இல்லை அப்படின்றதுனாலையும் டிசிப்ளினாவே இவன் நடந்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்றதுனாலையும் போலீஸ் வேலையை ஓட்டி அவனை தூக்கிடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஷிஷ்க்கு ஜாப் கிடையாது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யாவுடைய ட்ரைனிங் வந்துட்டு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. இங்கே தான் 2 பேருக்கும் இடையில வந்துட்டு பேலன்ஸ் ஷிஃப்ட் ஆச்சு. ஆர்யா இப்போ யூனிஃபார்ம் ஒரு போலீஸ் ஆபீசர், ஆனா ஆஷிஷ்க்கு வந்துட்டு இப்ப வேலை கிடையாது. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாது. ஃபியூச்சர் வந்துட்டு ரொம்பவே அன்பிரடிக்டபிளா இருந்தது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஆர்யாவோட பிஹேவியர் கம்ப்ளீட்டா மாறுது. முன்னாடியில ஆஷிஷை பார்த்து நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மேல இருந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு லூஸ் பண்றாங்க. இவங்களுக்குள்ள சண்டை வந்து பாத்தீங்கன்னா அதிகமாச்சு, வாக்குவாதம் அதிகமாச்சு, பழைய விஷயங்கள் அத்தனையுமே கிளற ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்துல ஆஷிஷ்க்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிய ஆரம்பிச்சது. அவளுக்கு நான் வெறும் ஒரு டூல் மட்டும்தான் அப்படின்றது தெரிஞ்சது. இதனால இவங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு. நடந்துகிட்டு இருந்த ஒரு சண்டையில ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆர்யா ஆஷிஷை ரொம்ப மோசமா பேசிடுறாங்க. இப்படி ஆர்யா பேசின சில வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆஷிஷை பயங்கரமா காயப்படுத்துச்சு. இந்த சமயம் ஆஷிஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்னென்னலாம் அவளுக்காக பண்ணியிருக்கேன், அவங்க அப்பாவை கொலை பண்றதுக்காக நான் விஷம் கூட ரெடி பண்ணி தந்தேன், எல்லாத்துக்குமே அவ கூட நான் இருந்திருக்கேன், இப்படி இருந்துமே என்ன அவ விட்டு கொடுத்துட்டா, என்னுடைய சுயமரியாதையை வாங்குற மாதிரி அவ பேசிட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்ப ஆர்யா போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு ட்ரைனிங் போயிட்டு இருக்கிறது, இன்ஸ்டால விதவிதமாக போஸ்ட் போடுறது, அந்த சோஷியல் மீடியா வாழ்க்கையை வந்துட்டு அனுபவிக்கிறது, புது புது ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்துட்டு ஏற்படுத்திக்கிறது, இது எல்லாமே இவரோட கண்ணை உறுத்துச்சு. இப்போ அவனோட தலைக்குள்ள ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் தோணுச்சு. என் லைஃப் மட்டும் இவ்வளவு மோசமா செதஞ்சு கிடக்குது, அப்படி இருக்கிறப்ப நீ மட்டும் நிம்மதியா இருக்கிறியா அப்படின்னு. நான் விழுந்தா நீயும் விழுணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இதனாலதான் மார்ச் 2026 கடைசி வாரம் மார்ச் 24 அன்னைக்கு ஆர்யா ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று போடுறாங்க. அதுல போலீஸ் ட்ரைனிங் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட். எக்ஸாக்டா இவங்க இந்த போஸ்ட் போட்டதுக்கு 3 நாள் கழிச்சு மார்ச் 27, 2026 ஆஷிஷ் ஸ்டேட்டா ராம்நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு 3 வருஷமா மறைச்சு வச்சிருந்த அந்த உண்மையை சொல்றான். ஆஷிஷ்க்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த உண்மையெல்லாம் நம்ம வெளியில சொன்னோம் அப்படின்னா நம்மளும் தான் சேர்ந்து மாட்டுவோம், நம்மளும் அரெஸ்ட் ஆயிட்டு ஜெயிலுக்குள்ள தான் இருக்க போறோம் அப்படின்னு. ஆனா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு பெரிய மேட்டராகவே தெரியல. ஏன் லைஃபை வந்துட்டு ஆர்யா ரொம்ப மோசமான நிலைமையில வச்சிருக்கா அப்படி இருக்கிறப்ப நானும் அவளோட லைஃபை வந்து இன்னும் ரொம்ப
மோசமான நிலைமையில வைக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவன் மைண்ட்ல. இது முழுக்க முழுக்க இவன் பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தினால மட்டும்தான் பண்ணியிருக்கானே தவிர நம்மளால ஒருத்தர் வந்துட்டு இறந்துட்டாரு அப்படின்ற கில்ட் எல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. இந்த விஷயம் தெரிய வந்த உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா செயல்படுறாங்க. இமீடியட்டா ஒவ்வொருத்தரையும் அரெஸ்ட் பண்றாங்க. முக்கியமா ஆரியாவை போலீஸ் ட்ரைனிங்ல இருந்த அந்த சமயத்திலே வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணாங்க. 4 பேருமே அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க. அந்த சின்ன பையனை அரெஸ்ட் பண்ணி ஜுவெனல் கஸ்டடியில வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க, ஆஷிஷ் மட்டும் வந்து கன்ஃபெஷன் கொடுக்காம இருந்திருந்தா இந்த 4 பேருமே இப்போ வரைக்குமே சுதந்திரமா தான் இருந்திருப்பாங்க. அநியாயமா இறந்து போன ஜெயின்ட்டுக்கு ஒரு நியாயமே கிடைச்சிருக்காது. ஒன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம இன்னொருத்தவங்களுக்கு குழி தோண்டிட்டு இருந்தா நமக்கே தெரியாம நமக்கு பின்னாடி ஒருத்தன் நமக்கு குழி தோண்டிட்டு இருப்பான்னு. அதான் இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். ஒரு 19 வயசு பொண்ணு வந்துட்டு வெளியில போய் எதுவும் பிரச்சனையில மாட்டிக்க கூடாது அப்படின்ற அப்பாவுடைய அக்கறையை வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு தப்பா நினைச்சிருக்கு. தப்பா நினைச்சது மட்டும் இல்லாம அதுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுயநலமா தன்னோட அப்பாவை கொலை பண்ணிருக்கு. 5000 ரூபாய்க்கு விஷத்தை வாங்கி இப்படி பண்றது எல்லாமே பண்ணிட்டு போன் வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அழுது புரண்டு இருக்காங்க. அவர்னால கிடைச்ச அந்த யூனிஃபார்மை போட்டு இன்ஸ்டாகிராம்ல சிரிச்சுக்கிட்டே போட்டோ போடுறதுக்கு எப்படி மனசு வருது அப்படின்னு தெரியல. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. 2023 இவங்களுக்கு பண்ண பிரேத பரிசோதனை. டியூட்டியில் இருக்கிற ஒரு சமயத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் இறந்திருக்காரு அப்படின்றப்ப ஒருவேளை அவருக்கு எதனாச்சும் விஷம் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறதுலாம் ஒரு காமனான விஷயம் தான். ஏற்கனவே ரூல் அப்படி இருக்கு, டாக்ஸிகாலஜி டெஸ்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி எதையுமே எடுக்காம அவர் இறந்துட்டாரு, இது இயற்கை மரணம் தான் அப்படின்னு கேஸை முடிச்சிட்டாங்க. அப்போ மட்டும் இது பார்த்துருந்தாங்க அப்படின்னா அப்பயே இந்த கேஸ் வந்துட்டு சால்வ் ஆயிருக்கும். இந்த 3 வருஷமா அந்த 4 பேர் வந்துட்டு சுதந்திரமா வெளியில சுத்தி இருக்க மாட்டாங்க. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நடந்திருக்கு. இன்னுமே இந்த கேஸ் வந்து கோர்ட்ல போய்கிட்டு இருக்கு. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.